Mass College, Thirupanabakkam, Kadalur. Admission open. Call 9949 முதலமைச்சர் விஜய் அவர்கள் பதவியேற்ற முதலே வரிசையாக நிறைய மாற்று கட்சி தலைவர்களை சந்தித்து அவர்களுடைய வாழ்த்துக்களை பெற்று அவர்களோடு அன்பை பரிமாறிக்கொள்ளக்கூடிய வகையில் பல கட்சி அலுவலகங்களுக்கு கட்சி தலைவர்களுடைய இல்லங்களுக்கு சென்று வருகிறார் அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது. அந்த வகையில் இன்றைக்கு காங்கிரஸ் கட்சி அலுவலகத்துக்கு செல்லும் போதும் சரி, திருமாவளவர்களுடைய வீட்டுக்கு செல்லும் போதும் சரி, பல இடங்களில் அவர் சென்ற இடங்களிலெல்லாம் கூட்ட நெரிசல் அதீதமாக இருந்ததை நம்ம பார்க்க முடிகிறது. முதலமைச்சர் வருகையை அங்கே திக்குமுக்காடி போன அங்கே அவரை சுற்றி இருந்த பாதுகாவலர்களாக இருக்கட்டும், கூட்டமாக இருக்கட்டும், ஏகப்பட்ட நெரிசலை நம்ம தொடர்ந்து பார்க்க முடிந்தது. இப்போ காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் நடந்த காட்சிகளை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அந்த பாதுகாப்பு அதிகாரிகள் எல்லாம் மீறி எப்படியாவது முதலமைச்சருக்கு சால்வு போட்டுடணும், எப்படியாவது அவர் பக்கத்தில் போயிடணும்னு சொல்லி முண்டி அடிக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி தொண்டர்களை நம்ம திரையில் பார்க்க முடிகிறது. இதே நிலை தான் கிட்டத்தட்ட எல்லா இடங்களிலும் இருந்தது அப்படிங்கிறத பார்க்கின்றோம். அது பற்றிய முக்கிய செய்தியை தான் நம்ம தற்போது பார்த்து வருகின்றோம். நம்முடைய செய்தியாளர் சதீஷ் முருகன் இணைந்திருக்கின்றார். சதீஷ், இந்த போக்கு தொடர்ந்து கொண்டே இருக்கிறதுன்றதை நம்ம பார்க்குறோம். எஸ்பெஷலி இன்னைக்கு இந்த சத்தியமூர்த்தி பவனில் நம்ம பார்க்கக்கூடிய காட்சிகளில் ரொம்ப கடுமையான நெருக்கடி ஏற்பட்டது அப்படின்றத பார்க்குறோம். இதற்கு அடுத்த கட்டமாக காவல்துறையும் அரசு இயந்திரமும் இதை எப்படி கையாள திட்டமிட்டிருக்காங்க சதீஷ்? நிச்சயமாக அக்ஷோகோஸ்மி, புதிதாக முதலமைச்சர் ஒருவர் பதவி ஏற்கும் பொழுது அவருக்கான பாதுகாப்பு புரோட்டோகால் என்பது பின்பற்றப்படுவது வாடிக்கையாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஏற்கனவே நாம் பார்த்தோம்னா கடந்த காலங்களில் அதிமுக, திமுக போன்ற கட்சிகளுக்கு என்று ஒரு ஃபார்மேட் என்பது இருக்கிறது. கட்சி ரீதியாகவும் அவருடைய நடைமுறை, எங்கு செல்வார்கள், எங்கு வருவார்கள், எவ்வளவு கூட்டம் வரும் என்கிற கடந்த கால அனுபவங்கள்ல காவல்துறையினர் அந்த குறிப்பிட்ட அந்த விஐபிக்கு முதலமைச்சருக்கான அந்த பாதுகாப்பு என்பதை விரிவாக திட்டமிடுவார்கள். இது பாத்தீங்கன்னா முதலமைச்சராக பதவியேற்ற உடனேயே ஒரு வார காலம் என்பது அவங்க அசஸ்மெண்ட் காலமாக எடுத்துக்கொள்வார்கள். ஒரு வாரம் முதல் ஒரு 10 நாட்கள் வரை. அதற்கான காரணம் என்னவென்றால், கடந்த 2021ஆம் ஆண்டு முதலமைச்சராக பதவியேற்றுக் கொண்ட முன்னாள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தனது செனட் ஆஃப் இல்லத்திலிருந்து புறப்படும் பொழுது அவருக்காக பாதுகாப்பு வழங்கப்பட்ட அந்த வாகனங்களுக்கு தெரிவிக்காமல் வேறு ஒரு ரூட்ல அவர் புறப்பட்டு சென்றார். வழக்கமாக அவர் கிளம்பிவிட்டார். அப்பொழுது அந்த பாதுகாப்பு திணறல் ஏற்பட்டது. இது பாத்தீங்கன்னா ஏற்கனவே பல்வேறு கட்டங்களாக அந்த அசஸ்மெண்டை கரெக்டாக ஃபாலோ பண்ணும்போதுதான் தெரிய வரும். அதே போல்தான் தற்போது இவருக்கு கூடுதலாக என்ன விதமான நடைமுறை சிக்கல்கள் என்றால், அதிக அளவுல இவர் எங்கு சென்றாலும் தொண்டர்களை விட பொதுமக்கள் அதிக அளவில் வருவது என்பது நடைமுறை சிக்கல்கள் இருக்கிறது. எனவே இவருக்கு பாதுகாப்பு வழங்குவது என்பது மிகப்பெரிய ஒரு கடினமானவும் அதே போல சவாலான ஒரு விஷயமாக இருப்பதாக காவல்துறை வட்டாரங்களே தெரிவிக்கின்றனர். குறிப்பாக அவரை சுற்றி இருக்கக்கூடிய அந்த கோர்சல் என்று சொல்லக்கூடிய அந்த காவல்துறையினர் இவரது செல்லும் இடம், அந்த ரூட் மட்டும் அவர் சேரும் இடம் என்கிற இடங்கள்ல மட்டும் பாதுகாப்பு என்பதை பலப்படுத்தி வைத்திருப்பார்கள். ஆனால் கூடுதலாக அவர் செல்லக்கூடிய இடத்துல சுற்று வட்டாரத்துல ஒரு 2-3 கிலோமீட்டருக்கு லோக்கல் போலீஸ் என்று சொல்லக்கூடிய சென்னைக்குள் இருக்கும்போது சென்னை காவல்துறை உரிய முறையில பாதுகாப்பு என்பதை உறுதிப்படுத்த வேண்டும். எனவே தற்பொழுது நீங்கள் தெரிவித்தது போல காட்சிகளாவே நம்மால் பார்க்க முடிகிறது. முதலமைச்சர் என்பவர்கள் அவர்களை கிட்ட நெருங்குவது என்பது அவர் அனுமதி அளித்தாலோ அல்லது அந்த நிகழ்ச்சிக்கு ஏற்றவாறு மக்கள் அனுமதிக்கப்பட்ட மக்கள் எண்ணிக்கையில் மட்டுமே அவர்கள் அவரை நெருங்க முடியும் என்கிற அளவில் தான் பாதுகாப்பு என்பது போடப்பட வேண்டும். தற்போது அவருக்கான அந்த அசஸ்மெண்ட் பீரியட் சென்று கொண்டிருப்பதாகவும் காவல்துறை தகவலை தெரிவிக்கிறாங்க. அவருக்கு எவ்வாறு இந்த பாதுகாப்பை வடிவமைப்பது, டிசைன் செய்வது, இந்த தொண்டர்களுடைய எண்ணிக்கை, எதிர்பார்க்கிற எண்ணிக்கையை எப்படி கட்டுக்குள் கொண்டு வருவது அல்லது அந்த எண்ணிக்கையை எவ்வாறு கட்டுப்படுத்துவது, எவ்வளவு எண்ணிக்கையில காவல்துறையை போடுவது போன்ற திட்டமிடல் என்பது உயர்மட்ட அளவில் நடைபெற்று வருவதாகவும், அந்த அடிப்படையில தற்போது தினம் அவர் சந்தித்து வரக்கூடிய அந்த செக்யூரிட்டி பிரீச் என்று சொல்லக்கூடிய பாதுகாப்பு வலயத்திற்குள் வரக்கூடிய தொண்டர்களோ பொதுமக்களோ அவர்களை எவ்வாறு கட்டுப்படுத்துவது, யார் அதிக அளவில் வருகிறார்கள் என்கிற அந்த அசஸ்மெண்ட் பீரியட் செல்வதாகவும் தெரிகிறது. எனினும் வெளியில் இருந்து பார்க்கும்போது ஒரு முதலமைச்சரை எளிதாக நெருங்கி விடுவார்கள் என்கிறது பார்க்கும்போது தெரிந்தாலும் கூட அது அவருக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தல் என்பதை அந்த தொண்டர்களோ பொதுமக்களோ உணர மறுக்கின்றனர் என்கிற காவல்துறையின் கவலை தெரிவித்திருக்கிறார்கள். எனவே அவர்களிடம் கடுமையாக நடந்து கொள்ள வேண்டிய சூழலும் ஏற்படுகிறது என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில்தான் முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு தற்பொழுது பாதுகாப்பை இரட்டிப்பாக்குவது, பலப்படுத்துவது எவ்வாறு என்பது குறித்து திட்டமிட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தொண்டர்களும் பொதுமக்களும் அவரை அணுகும் பொழுது அவரும் அதற்கு ரொம்ப இலகுவாக அவர்களை அணுகுகிறார் என்கிற அடிப்படையில காவல்துறையாலும் அதை கட்டுப்படுத்த முடியாத ஒரு சூழல் இருக்கிறது என்பதுதான் தற்போதைய நடைமுறை சிக்கலாக காவல்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. எனினும் அவருக்கு போக போக இந்த புரோட்டோகால் புரிய வைக்கப்பட்டு பிறகு
அவர் யார் அனுமதிக்கப்பட்ட நபர்கள் மட்டுமே அவரிடம் நெருங்குவதற்கான அந்த ஏற்பாடுகள் என்பது செய்யப்படவும் திட்டமிடப்பட்டிருக்கிறதாக தெரிவிக்கப்படுகிறது. அசோகா, தொடர்ச்சியாக நாம் தெரிவித்தது போல முதலமைச்சர் என்றால் அதற்கென்று ஒரு பாதுகாப்பு வளையம் புரோட்டோகால் என்பது பின்பற்றப்பட வேண்டும். அதற்கான ஒரு பயிற்சி காலமாக இந்த 1 வாரம் 10 நாள் இருக்கும் என தெரிவிக்கப்படுகிறது. அதற்கு பிறகாக முறையான அவருக்கு பாதுகாப்பு வழங்குவதற்கான திட்டமிடல் என்பது போடப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அசோகா, ரைட். நன்றி சதீஷ் முருகன், விரிவாக தகவல்களை வழங்கியதற்கு நன்றி. தற்போது நம்ம காட்சிகளில் பார்க்குறோம், முதலமைச்சர் செல்லக்கூடிய இடங்களெல்லாம் எந்த அளவிற்கு கூட்டம், நெரிசல், நெருக்கடி ஏற்படுகிறதுன்னு காவல்துறையும் கூட இந்த காலகட்டத்தை ஒரு பயிற்சி காலமாக எடுத்துக்கொண்டு எப்படியெல்லாம் என்ன மாதிரியெல்லாம் சிக்கல்கள் வருதுங்கிறத எல்லாத்தையும் ஒரு அசஸ்மெண்ட் செய்து அவங்க முழுமையாக அந்த படிப்பினைகளை எடுத்துக்கொண்டு அதுக்கப்புறம் இந்த முன்னாடி இருந்த முதலமைச்சர்களுக்கெல்லாம் போட்ட பாதுகாப்பு ஏற்பாடுகள் இவருக்கு பத்தாது, இவருக்குன்னு ஒரு தனி பாதுகாப்பு வளையத்தையே நம்ம டிசைன் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கிறது. அதை தனியாக டிசைன் பண்ணி தனியாக அதை அமல்படுத்த போகிறோன்னு நம்முடைய காவல்துறை அந்த பணிகளில் தீவிரமாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஏற்கனவே Z+ பாதுகாப்பும் கூட தற்போது முதலமைச்சருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அவருடைய தனிப்பட்ட பாதுகாவலர்கள் அவர் செல்லும் இடமெல்லாம் நம்ம பார்க்குறோம். அவர் கூட இருக்கக்கூடிய பாதுகாவலர்களுடைய முகங்கள்லாம் கூட இப்போ நமக்கெல்லாம் ரெஜிஸ்டர் ஆகிருக்கும். அவங்க எல்லாருமே அவருடைய பிரச்சார களத்தில் தொடங்கி அவங்க கூடவே இருக்கிறாங்க. அந்த பாதுகாவலர் தான் இப்போ கூட நீங்கள் திரையில் பார்க்கிறீங்க. அவரை கஷ்டப்பட்டு காருக்கிட்ட கூட்டிகிட்டு போகக்கூடிய காட்சியில் பார்க்குறோம். ஸோ இதற்கு அடுத்த கட்டமாக காவல்துறை என்ன நடவடிக்கை எடுக்க போகிறாங்க, எப்படி இதை மாற்றி அமைக்க போகிறாங்கன்றதை நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய விஷயமாகத்தான் இருக்கிறது. மாஸ் காலேஜ் திருப்பணாம்பாக்கம் கடலூர். அட்மிஷன் ஓபன். கால் 9994981420.